பகவத்கீதையில் 8வது சாப்டரில் 17வது ஸ்லோகம். சஹஸ்ரயுக பரியந்தம் அஹர்யத் பிரம்மனோ விதுஹு ராத்ரிம் யுக சஹஸ்ராந்தாம் தேஹோராத்திர விதோ ஜனாக. இப்போ இதுக்குள்ள அர்த்தத்தை பார்க்கலாம். கண்ணன் சொல்லின்னு இருக்கார், மற்ற தேவர்களோட காலமாக இருந்தாலும் ரொம்ப நாள் இருந்தாலும் வெவ்வேறாக இருந்தாலும் அதுவும் அழிவிற்கு உட்பட்டது அப்படி சொல்லிட்டு இருந்தார் இல்லையா. இப்போ பிரம்மலோக காலத்தை பற்றி சொல்கிறார். அதாவது ஆட்சி காலம் எவ்வளவு வேணால் இருக்கட்டுமே, பகல் பொழுது ராத்திரி பொழுது எல்லாம் அறிந்தவர்கள், அதாவது சாஸ்திரம் அறிந்தவர்கள் என்ன சொல்கிறான்னா, அவள் தான் பிரம்மாவோட காலத்தையே நிர்ணயிச்சிருக்கா. பகல் இரவு வேறுபாடு அறிந்தவர்கள் அப்படின்னா அவள் சாஸ்திரம் அறிந்தவர்கள்னு அர்த்தம். அவள் எப்படி சொல்லியிருக்கா பிரம்மாவோட காலத்தை? 1000 சத்துரிகம் கூடியது பிரம்மாவோட ஒரு பகல் பொழுது. அதே மாதிரி 1000 சத்துரிகம் உள்ளது தான் ஒரு இரவு பொழுது. இது ரெண்டும் சேர்ந்தாதான் ஒரு நாள். அப்போ எவ்வளோ நீண்ட காலம். அந்த ஒரு நாளை போல் ஒரு மாதம், ஒரு வருஷம். அதே மாதிரி பிரம்மாவுக்கு 100 வயசு. அந்த எத்தனை இருந்தாலும் அப்போ நீண்ட ஆயுசு தான். ஆனால் கூட அதுக்கும் ஒரு நாள் பிரளய காலம் வந்தால் அழிஞ்சிரும். ஆனால் நீண்ட ஆயுசுக்கும் நித்திய ஆயுசுக்கும் வித்தியாசம் இருக்கே. அதுவே எங்கிட்ட வந்தாச்சுன்னா, பரமபதத்துக்கு வந்தாச்சுன்னா அழிவே கிடையாது. பரமபதத்தில் காலங்கிறதே கிடையாது. மற்றபடி இங்கெல்லாம் 4 சக்கரம் சுழண்டுண்டே இருக்கும். காலச்சக்கரம், ஜெகத் சக்கரம், யுக சக்கரம் அப்படி சுழண்டுண்டே இருக்கும். காலச்சக்கரம்னா இந்த நேரம் மாறிண்டே இருக்கு இல்லையா, அது ஜெகத் உலகம் சுழட்டுண்டே இருக்கே அது. யுகம்னா சத்துர்யுகம், எல்லாம் மாறிண்டே இருக்குது. ஆனால் இந்த காலச்சக்கரம் எதுவுமே பரமபதத்தில் வைகுண்டத்தில் கிடையாது. தேவர்களுக்கு இதே மாதிரி தான். நம்மளை விட தேவர்களுக்கும் காலம் ரொம்ப ஜாஸ்தி. எப்படின்னா நமக்கு 24 மணி நேரம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அப்படி முடிஞ்சது. நான் 24 மணி நேரம் உத்தராயம், அந்த 15 நாள் உத்தராயணம் அதெல்லாம் முடிஞ்சால் அவருக்கு தேவர்களுக்கு ஒரு பகல் முடியும். அதாவது நம்மளோட ஒரு வருஷம் அவளுக்கு ஒரு நாள். அதே மாதிரி 360 நாள் ஆனால் அது போல் 100 ஆண்டு. ஸோ ஒரு நாளைக்கு முடியணும். அதே மாதிரி 360 நாள் முடியணும், அது ஒரு வருஷம். அதே மாதிரி 100 வருஷம் தேவர்களுக்கு. இவாளுக்கு ஒரு சத்துரியுகம், 1000 சத்துரியுகம் முடிஞ்சால் தான் பகல் போதே முடியறது. அதே மாதிரி 1000 சத்துரியுகம் முடிஞ்சால் தான் இரவு. அது சேர்ந்தால் தான் ஒரு நாள். அதை போல் ஒரு வருஷம், அதை போல் 100 வயசு. ஸோ எவ்வளோ நீண்ட காலமாக இருக்கேன்னு நினைப்பேன். அவ்வளோ நீண்ட காலத்துக்கும் ஒரு நாள் அழிவு உண்டு. ஆனால் வைகுண்டத்தை அடையணும்னு ஆசைப்பட்டவாளுக்கு அந்த அழிவே கிடையாது. என்றைக்கும் நித்தியமாக ஆனந்தத்தை அனுபவிச்சுட்டே இருக்கலாம். அங்கே காலச்சக்கரமே சுழலாது அப்படின்னு பிரம்மாவோட காலத்தை பற்றி கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொல்லின்னு இருக்கார்.